வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பள்ளி பாடப்புத்தகங்கள் இடம்பெறாத இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில முக்கியமான குறிப்புகளை தான் பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 தேர்வுகள் எல்லாம் எப்பொழுது நடக்கும்னே தெரியாது. ஆனால் இப்போதுலேருந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நண்பர்களே, இப்பொழுதுலேருந்தே படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். இப்பொழுதுலேருந்தே நண்பர்களே வாசிக்க வேண்டிய புத்தகங்கள் எல்லாம் வாசித்து முடித்து விட வேண்டும். ஆனால் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். அப்பொழுது தான் நண்பர்களே நமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். அதுவே நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் நண்பர்களே இப்பொழுதுலேருந்தே பாடங்களை வாசிக்க ஆரம்பிங்க. நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடியே படிக்க வேண்டிய பாடங்கள் எல்லாம் படித்து முடிச்சு விடுங்க. இப்பொழுது நம்ம இந்திய பொருளாதாரத்தின் மிக முக்கியமான குறிப்புகளை பார்த்துருவோம். இது கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை நண்பர்களே, இது இந்திய பொருளாதாரத்தில் எப்பொழுதுமே இடம்பெறக்கூடிய தகவல்கள். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1969ஆம் ஆண்டு 14 தனியார் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. இது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் 1980ஆம் ஆண்டு மேலும் 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. இதுவும் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த 3வது 4வது 5வது பாயிண்ட் நிறைய பேர்த்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ 3வது பாயிண்ட் பார்த்தோம்னா 2017ஆம் ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் அதன் 7 துணை வங்கிகள் இணைக்கப்பட்டன. எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க நண்பர்களே, எந்த ஆண்டு இணைக்கப்பட்டன அப்படின்னு. இந்த குறிப்புகளை நண்பர்களே நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட எக்கனாமிக்ஸ் நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது 4வது பாயிண்ட்டு, 2020 ஏப்ரல் மாதம் பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க், அப்புறம் இந்தியன் பேங்க், கனரா பேங்க் அதாவது இந்த வங்கிகளுடன் பல வங்கிகள் இணைக்கப்பட்டன. இதன் மூலம் பொதுத்துறை வங்கிகளின் எண்ணிக்கை 27லிருந்து 12ஆக குறைந்தன. அதாவது எந்த ஆண்டு பொதுத்துறை வங்கிகளின் எண்ணிக்கை 12ஆக குறைந்தது அப்படின்னு கேள்வி கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த வங்கிகளையும் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த 4 வங்கிகளையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது 5வது பாயிண்ட்டை பார்ப்போம். 2025 ஏப்ரல் மாதம் 10 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 26 பிராந்திய கிராம வங்கிகள் அதாவது ஆர்ஆர்பிஸ் ஒருங்கிணைக்கப்பட்டன. எந்த ஆண்டு ஒருங்கிணைக்கப்பட்டன அல்லது எத்தனை ஆர்ஆர்பிஸ் ஒருங்கிணைக்கப்பட்டன அப்படின்னு கேள்வி கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களே, எல்லாருக்கும் தெரிந்த தகவல்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறத விட தனித்துவமான தகவல்களை நம்ம திரட்டி தெரிஞ்சு வச்சுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்திய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னா தனித்துவமான இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது தகவல்களில் இருந்து தான் கேள்விகள் கேட்குறாங்க. அதனால் நண்பர்களே, எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற தகவல்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டும். அதே மாதிரி தனித்துவமான தகவல்களையும் நம்ம தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும்.